Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டு நரேட், ரொம்ப அப்பாலஜிஸ். ஒரு வீக் நான் இங்கே இல்லாததுக்காக வேறு வழி இல்லாமல் போயிட்டு வர வேண்டியிருந்தது. திரும்பி வந்துட்டேன். ஐம் பேக் டு நார்மல். எனிவே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 11. அறைக்குள் வந்த இருவரில் வயதில் சற்று இளைஞனாக இருந்தவன் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். நடு நாயகமாக இருக்கும் நாற்காலியில் அவன் அமர்ந்ததால் அவன்தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன், பாஸ் என்று தெரிந்தது. அவனுடன் வந்த செனட்டர் தலைவனுக்காக வலது பக்கமாக உட்கார்ந்து கொண்டார். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையசைத்துக் கொண்டிருந்தார்கள். வேறு எதுவும் பேசவில்லை. இளைஞனாக இருந்த பாஸின் பெயர் பீட்டர். அவனை பார்க்கிறவர்கள் ஒரு பெரிய காஸ்மெட்டிக் நிறுவனத்தின் தலைவன் என்றுதான் நினைப்பார்கள். அமெரிக்காவின் தெற்கு பக்கத்தை சேர்ந்த கோடீஸ்வரர்கள் ஒருவன் அவன். துப்பாக்கி வியாபாரத்தில் பெரும் பணம் பண்ணும் கும்பலை சேர்ந்தவன். பிரம்மாண்டமான பிசினஸ். கோடிக்கணக்கில் சிறிய ரிவால்வர்களும் ஆயிரக்கணக்கில் பெரிய துப்பாக்கிகளும் விற்பனை. அதற்குத்தான் இன்று ஜனாதிபதி கேனினால் ஆபத்து வரும் போல் இருக்கிறது. முந்தின ஜனாதிபதிகளை பீட்டரும் அவருடைய பிசினஸ் தோழர்களும் எப்படியோ கட்டுப்படுத்தி தங்களுடைய வியாபாரத்தில் கை வைக்காதபடி பண்ணியிருந்தார்கள். ஆனால் இப்போது ஜனாதிபதியாக இருக்கும் கேனை வழிக்கு கொண்டு வருவது முடியவே முடியாத காரியமாக இருந்தது. கேன் கொண்டு வந்த துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா ஒருவாறு கீழ்ச்சபையில் நிறைவேறிவிட்டது. மேல் சபையான செனட்டிலும் அது நிறைவேறிவிட்டால் சட்டமாகிவிடும். ஆகவே அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்பதில் துப்பாக்கி வியாபாரிகள் குறியாக இருந்தார்கள். யார் யார் என்னென்ன வேலைகள் செய்தார்கள் என்பதை பற்றி சொல்லும்படி கேட்டான் பீட்டர். முதல் ரால்ஃபை கூப்பிட்டான். நான் எஃபிஐயின் ரேடியோவில் முதலாம் சேனலை விட்டு கேட்டேன் என்று ஆரம்பித்தான் ரால்ஃப். எஃபிஐயில் வேலை பார்த்த சமயம் ஸ்பெஷல் வாக்கி டாக்கிகளை அவன் திருடி எடுத்து வந்திருந்தான். ரால்ஃப் தொடர்ந்தான். அந்த கிரீஸ் நாட்டு வெயிட்டர் வாஷிங்டனில் தான் எங்கோ ஒளிந்து கொண்டிருப்பான் என்று எனக்கு தெரியும். காலில் காயம்பட்டிருப்பதால் வாஷிங்டனில் உள்ள 5 ஆஸ்பத்திரிகளில் ஏதாவது ஒன்றுக்கு தான் அவன் வந்தாக வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். தனியார் ஆஸ்பத்திரிக்கு அவன் போக மாட்டான், மிகவும் செலவாகும். அந்த சமயத்தில் தான் அந்த ராஸ்கல் எஃபிஐக்கு ஃபோன் செய்து அவன் டைரக்டருடன் பேச வேண்டும் என்று கேட்டதை முதலாவது சேனல் ஒட்டு கேட்டேன். யாரையும் திட்ட வேண்டாம், விஷயத்தை மட்டும் சொல்லு என்றான் பாஸ் பீட்டர். ரால்ஃப் மேலே தொடர்ந்தான். ஃபாதர் கிரெகரி என்ற கிரீஸ் நாட்டு பாதிரியாரை உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லி ஸ்டெம்ஸ் கேட்டுக்கொண்டதாக எஃபிஐ ஆஃபீஸிலிருந்து பேசியது முதலாம் சேனல் கேட்டது. ஃபாதர் கிரெகரியை சுலபமாக கண்டுபிடித்து விட்டேன். நான் சுடப்பட்ட சமயம் அவர் உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அந்த கிரீஸ் நாட்டுக்காரனை ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டார்கள் என்றும், ஆகவே அவர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்றும் ஸ்டெம்ஸ் சொன்னதாக சொல்லி அவரை தடுத்து நிறுத்திவிட்டேன். பிறகு அருகில் இருந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுக்கு சென்று அந்த பிரிவைச் சேர்ந்த ஃபாதர்கள் அணியும் உடையையும் சிலுவையும் திருடி எடுத்துக்கொண்டு உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ரிசப்ஷனில் இருந்த பெண்களை விசாரித்தேன். எஃபிஐ அதிகாரிகள் இருவரும் தங்கள் அலுவலகத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள் என்று தெரிந்தது. என் அடையாளத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டு விடக்கூடாது என்பதால் அவர்களிடம் அதிகமாக பேசிக்கொண்டு நிற்கவில்லை. கேஸ் ஃபிக்ஸ் அறைக்கு சென்று அவனையும் பக்கத்து படுக்கையில் இருந்த நீக்ரோவையும் கழுத்தை அறுத்து கொலை செய்தேன். செனட்டருக்கு குமட்டல் வந்தது. ஆனால் பீட்டர் எவ்வித உணர்ச்சியையும் காட்டவில்லை. நிபுணனுக்கும் கற்றுக்குட்டிக்கும் அதுதான வித்தியாசம். ரால்ஃப் தொடர்ந்து கூறினான். உடனே டோனிக்கு இந்த செய்தியை தெரிவித்தேன். அவன் வாஷிங்டன் ஃபீல்ட் ஆஃபீஸில் காரில் சென்றான். ஸ்டெம்ஸும் கால்வெட்டும் சேர்ந்து கட்டடத்திலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். அதன் பிறகு உங்களுக்கு தகவல் தெரிவித்தேன் பாஸ். ரால்ஃப் சொல்லி முடித்ததும் பீட்டர் அவனுக்கு ஒரு நோட்டுக்கட்டையை கொடுத்தான். $100 நோட்டுகள் தான் கொண்ட கட்டு அது. டோடை, நீ சொல்லு என்றான் பீட்டர். டோனி சொன்னான். அவர்கள் இருவரும் வெளியே வந்ததும் உங்கள் கட்டளப்படி அவர்கள் பின்னால் தொடர்ந்தோம். அவர்கள் மெமோரியல் பாலத்தை கடந்து சென்றார்கள். அவர்களை கடந்து நமது ஜெர்மனிய ஆளான கெர்பார்க் முன்னால் போய் ஓரிடத்தில் காத்திருந்தான். ஸ்டெம்ஸ் நம்ம கால்வட்டும் ஜிடபிள்யூ பார்க்வேயில் திரும்புவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அதுபோல் அவர்கள் திரும்பினார்கள். உடனே தகவலை கெர்பார்க் வசம் சொன்னேன். மரங்கள் நடந்த ஒரு இடத்தில் காரின் விளக்குகளை அணைத்து விட்டு அவன் காத்திருந்தான். நான் செய்தி கொடுத்ததும் விளக்குகளை எரிய விட்டுக்கொண்டு தப்பான பாதையில் நுழைந்து வேகமாக அவர்களின் காரை வலது பக்கம் நெருக்கமாக தொடர்ந்தான். அவர்களுடைய கார் வின்ட்ரன் பாலத்தை தாண்டியதும் தான் ஆக்சிலரேட்டர் அழுத்தி வேகமாக அவருடைய காரின் இடது பக்கத்தை நெருக்கினான். மணிக்கு 80 மைல் வேகத்தில் அவருடைய காரின் இடது விலாதப்புறத்தில் இடித்தேன். ஆனால் அந்த முட்டாள் ஜெர்மானி கெர்பாக் அவர்களை இடிப்பதற்கு பதில் அவர்களுக்கு வலது பக்க ஆற்று சரிவிலேயே வண்டியை விட்டு விட்டான். அதன் பிறகு நடந்தாலும் உங்களுக்கு தெரியும் பாஸ். அந்த கெர்பாக் மட்டும் சற்று மூளையுடன் நடந்து கொண்டிருந்தால் இன்று உயிரோடு இருந்திருப்பான். நடந்தது என்ன என்பதை அவனே உங்களுடன் நேரடியாக சொல்லியிருப்பான். பிறகு உன் காரை என்ன செய்தாய் என்று பீட்டர் கேட்டான். மரியோவில் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போனேன். என்ஜினையும் லைசன்ஸ் பிளேட்டையும் மாற்றினேன். நசுங்களை சரிப்படுத்தினேன். வேறு பெயிண்ட் அடித்து கொண்டு போய் விற்பனைக்கு தள்ளிவிட்டேன். நான் திருடி எடுத்து வந்தேனே, அந்த சொந்தக்காரனால் கூட தன் காரை இப்போது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது.
எங்கேயும் குடித்து விழாமல் நிதானமாகவே இருந்து வா டோனி. அடுத்த வேலைக்கு தேவைப்படுவாய் என்றான் பீட்டர். ஆனால் அடுத்த வேலை என்ன என்பதை விளக்காமல் மேஜை மீது இருந்த இன்னொரு நோட்டுக்கட்டை அவனிடம் வீசினான். $50 நோட்டாக $3000 அதில் இருந்தது. பிறகு அந்த ஜப்பானியனை பார்த்து, நீ சொல்லு சொல்லிவிட்டு சிகரெட்டை எரித்துவிட்டு இன்னொன்றை பற்று வைத்துக் கொண்டான். எல்லோரு கண்களும் அந்த ஜப்பானியனை நோக்கி திரும்பின. தோ இங்கிலீஷில் பேசினான், ஆனால் உச்சரிப்பு தான் சாய்க்கவில்லை. ஒன்று சாயந்தரம் பூரா டோனியுடன் நான் காரில் தான் இருந்தேன். FBI ஆஃபீஸை சேர்ந்த ஃபோர்டு செடான் கார் பாலத்தை தாண்டியுடன் நான் 3 செகண்டில் அவர்களுடன் காரின் டயர்களை சுட்டேன். அவர்களுடைய காரின் மேல் டோனி இடித்தான். அதன் பிறகு அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. பிட்டாமிக் ஆற்றில் கார் விழுந்து விட்டது. சரியாக கவனிக்காமல் இருந்து விட்டதால் அந்த ஜெர்மானியனோ காரோடு விழுந்து விட்டான் என்று தோ கூறி முடித்தான். 3 செகண்டுகளில் அவர்களுடைய ஓடும் காரை சுட்டதாக சொன்னாயே, எப்படி முடித்தது என்று பீட்டர் கேட்டான். அன்று பூரா நான் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருந்தேன். பீட்டர் அவனிடம் நோட்டுக்கட்டை வீசி எறிந்தான். அறையில் மௌனம் நிலவியது. செனட்டர், நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமா என்று பீட்டர் கேட்டான். செனட்டர் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை, வெறுமை தலையை அசைத்தார். பீட்டர் சொன்னான், பத்திரிகைகளில் வந்த செய்தியை பார்த்தமட்டில் தான் விசாரித்த வரையில் ஆஸ்பத்திரி சம்பவத்துக்கும் FBI கார் விபத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்று யாரும் நினைப்பதாக தெரியவில்லை. ஆனால் FBI ஆட்கள் முட்டாள்கள் அல்ல. கேஸ் ஃபிக்ஸ் சொன்னதை கேட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தீர்த்து விட்டோம் என்று இப்போதைக்கு வைத்துக்கொள்வோம். முதலாவது, அவர்களிடம் கேஸ் ஃபிக்ஸ் என்ன சொன்னான் என்பதை நமக்கு தெரியாது. ஹோட்டல் அறையில் நாம் பேசிக்கொண்டிருந்த அந்த கிரீஸ்காரனுக்கு எத்தனை தூரம் காதல் விழுந்திருக்குமோ அதுவும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் முடித்துவிட்டோம். ஒரு விஷயம் எனக்கு உறுத்தலாக இருக்கு பாஸ். உட்ராவில்சன் ஆஸ்பத்திரிக்கு ஸ்டெம்ஸ் தான் போனான் என்பது என்ன நிச்சயம் என்றான் ரால்ஃப். அவன் சொல்வது என்னென்று விளங்காமல் அனைவரும் அவனை உற்று பார்த்தார்கள். நாம் விசாரணை செய்த வரையில் கால்வர்ட் அங்கே இருந்தான் என்று தெரியும். ஸ்டெம்ஸ் அங்கே இருந்தானா என்பது தெரியாது. நமக்கு தெரிந்தாலும் 2 FBI ஏஜென்ட்டுகள் அங்கே போனார்கள் என்பதுதான். என் அனுபவத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்டெம்ஸ் தானே ஆஸ்பத்திரிக்கு போய் நான் பார்த்ததே இல்லை சார். வேறு யாரையும் தான் அனுப்பியிருப்பான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்றால் கூடவா போயிருக்க மாட்டான் என்று பீட்டர் குறிப்பிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று ஸ்டெம்ஸுக்கு அப்போது தெரிந்திருக்காதே பாஸ். ஏஜென்ட்டுகள் வந்து சொன்ன பிறகு தானே தெரிந்திருக்கும். பீட்டர் தோள்களை குலுக்கி கொண்டான். ஆஸ்பத்திரிக்கு எந்த ஃபோர்டு செடான் கார் போயிட்டோ அதே ஃபோர்டு செடான் காரில் தான் கால்வர்ட்டுடன் ஸ்டெம்ஸ் வாஷிங்டன் ஃபீல்டு ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு புறப்பட்டிருக்கிறான் என்று கூறினான். சரி பாஸ், இருந்தாலும் எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்கிறது. வாஷிங்டன் ஃபீல்டு ஆஃபீஸிலிருந்து ஆஸ்பத்திரிக்கு கால்வர்ட்டுடன் வேறொரு ஏஜென்ட் சென்று திரும்பி வந்து அவன் ஃபீல்டு ஆஃபீஸில் இறங்கி கொண்டு அந்த வண்டியில் ஸ்டெம்ஸ் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாமே. அப்படியானால் கேஸ் ஃபிக்ஸ் சொன்னதை கேட்டிருக்கக்கூடிய இன்னொருவனும் இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்காது, ஏனென்று கேளுங்கள் என்று ஆரம்பித்தார் செனட்டர். ரால்ஃப் உதட்டை கடித்து கொண்டு அவரை பார்த்தான். உனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கிறது, அவ்வளோதானே ரால்ஃப் என்று பீட்டர் கேட்டான். ஆமாம் பாஸ். நல்லது, நீ மேற்கொண்டு விசாரி. ஏதாவது விஷயம் இருந்தால் எனக்கு தெரிவி என்று பீட்டர். சரி, நீங்கள் சொல்லுங்கள் என்றான் செனட்டரிடம். இந்த கும்பலை அடியோடு வெறுத்தார் செனட்டர். ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேர்தல் நிதிக்காக பீட்டரிடம் எக்கச்சக்கமாக பணம் வாங்கியிருந்தார் அவர். அது தப்புதான் என்றாலும் அந்த பணம் இல்லாமல் அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தற்சமயம் ஜனாதிபதி கொண்டு வந்திருந்த துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா அவருக்கும் பிடிக்கவில்லை தான். அதற்காக ஜனாதிபதி கொலை செய்வதாவது பயங்கரம் என்று அவர் எண்ணிய போதிலும் அவரது குடுமி பீட்டரிடம் சிக்கியிருந்தது. நண்பரே, எங்களுடன் ஒத்துழைக்காவிட்டால் நீங்கள் பணம் வாங்கிய விஷயத்தை வெளியே சொல்லிவிடுவேன் என்று அவன் மிரட்டியிருந்தான். தொடர்ந்து அந்த பக்கத்தில் நடக்கும் விஷயங்களை நீங்கள் அவ்வப்போது அறிந்து வைத்தும் சொல்ல வேண்டும். மார்ச் 10ஆம் தேதி நீங்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். உங்களை வைத்துத்தான் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பீட்டர் எச்சரித்திருந்தான். செனட்டர் தொண்டையை கனைத்து கொண்டு சொன்னார், நம்முடைய திட்டங்களை பற்றி FBIக்கு எந்த விவரமும் தெரிந்திருக்க முடியாது. அப்படி அவர்கள் சந்தேகப்பட்டிருந்தால் ஜனாதிபதிக்கு வரும் ஆயிரக்கணக்கான போலி மிரட்டல்களைப் போல இதுவும் ஒன்று அல்ல, இது முக்கியமானது என்று அவர்களுக்கு தோன்றியிருந்தால் ஜனாதிபதியின் ரகசிய போலீசாருக்கு உடனே தெரிவிப்பார்கள். ஜனாதிபதியின் அலுவல்களை பற்றி என்னுடைய செக்ரட்டரி விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த வாரம் ஜனாதிபதி நிகழ்ச்சிகளில் எதுவும் ரத்தாகவில்லை. எல்லா பயன்பாடுகளும் அப்படியே இருக்கின்றன. மார்ச் மாதம் 10ஆம் தேதி காலையில் சிறப்புரை ஆற்றுவதற்காக அவள் பார்லிமெண்ட் கட்டடமான கேபிட்டலுக்கு போவது நிச்சயம். FBIக்கு விவரங்கள் தெரிந்திருந்தால் அவர்கள் ஜனாதிபதியிடம் சொல்வார்களா மாட்டார்களா என்று கேட்டான் பீட்டர். செனட்டர் சிறிது தயங்கிவிட்டு சொன்னார், சொல்வார்கள் என்று தோன்றவில்லை. குறிப்பிட்ட ஒரு தினத்தன்று நிச்சயமாக ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று சந்தேகம் இல்லாமல் தெரிந்தால்தான் அவரிடம் சொல்வார்கள். இல்லாவிட்டால் அவருடைய நிகழ்ச்சிகள் வழக்கம் போல நடக்கட்டும் என்று விட்டு விடுவார்கள்.
ஒவ்வொரு வதந்தியையும் அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதென்றால் அப்புறம் ஜனாதிபதி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே வருவதே முடியாது. போன வருடம் மட்டும் ஜனாதிபதியை கொல்லப்போவதாக 1572 மிரட்டல்கள் வந்தன என்று நாடாளுமன்ற அறிக்கை கூறுகிறது. விசாரித்த போது அதில் ஒன்று கூட உண்மையில்லை என்று அறிக்கை கூறுகிறது. பீட்டர் தலையசைத்தான். ஒன்று, அவர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும், அல்லது எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. ரால்ஃப் தன் பாயிண்ட்டை விடவில்லை. ஜனாதிபதிக்கு எதிரான எந்த மிரட்டலும் அது அவ்வளவு அபத்தமாக இருந்தபோதும் ரகசிய போலீஸாருக்கு தெரிவிக்கப்படுவது தான் வழக்கம். அப்படி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முன்னாள் FBI ஏஜென்ட்டுகள் சங்கத்தில் இன்னும் நான் உறுப்பினராக தான் இருக்கிறேன். நேற்று எங்கள் கூட்டம் நடைபெற்றது. நான் போயிருந்தேன். நன்னாவை அங்கே சந்தித்தேன். எதை பற்றி அலட்டிக்கொள்ளாத மாதிரி அவர் தோன்றினார். அது எனக்கு விசித்திரமாக இருந்தது. ஸ்டெம்ஸை பற்றி பேசவே இல்லை. இத்தனைக்கும் ஸ்டெம்ஸ் அவருக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதர் என்றார். ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. ஓகே ஓகே என்றான் பீட்டர். நாம் திட்டமிட்டபடி மார்ச் 10 கேனை தீர்த்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நாம் இங்கே பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஆகையால் மார்ச் 10 அன்று நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அனைவரும் அவன் சொல்லப்போவதை கேட்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். தொடரும்.